இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் 27வது அதிகாரம் 16-17 வசனங்கள். கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். யோசுவாவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனம், மேய்ப்பனாக கர்த்தர் ஒருவரை தெரிந்தெடுக்கும் பொழுது அவர் ஒன்று எஜமானாக இருக்க வேண்டும், ரெண்டாவது கர்த்தருடைய சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாக இருக்க வேண்டும், சபையையும் போகவும் வரவும் பண்ண வேண்டும். மேய்ப்பனுடைய பணியாக கர்த்தர் வேதத்திலே சொல்லி இருக்கிற இந்த 2 காரணங்களையும் பற்றி நாம் தியானிக்க போகணும். ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய மந்தைக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கிறாராம், தன்னுடைய மந்தையை வெளியே போகவும் உள்ளே வரவும் பண்ணுகிறாராம். அதே போல ஒரு மந்தைக்கு அவர் எஜமானாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அப்படிதான். அவர் நமக்கு முன்பாக போகிறவர், நமக்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கிறவர் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 40:11 நாம் பார்க்கிறோம், அவர் மெதுவாய் நடத்துகிறவர், ஆடுகளை மெதுவாய் நடத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக, நல்ல மேய்ப்பராக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலேயும் நம்மோடு கூட போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசியாக இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த வழியாக நீ இதுவரை நடந்து வந்ததில்லை, புதிதான ஒரு வழியினூடாக நீ போகிறாய் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிதான வழிகளை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலும் நாம் புதிதும் ஜீவனமான வழிகளின் வழியாக நாம் போகிறோம். சில வேளைகளிலே நம்முடைய வழி வனாந்திரமாக இருக்கிறது, தனித்து நாம் நடக்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய வழி நமக்கு இன்பமாக இருக்கிறது, மழையும் குளங்களை நிரப்பும், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், பலத்தின் மேல் பலன் அடைகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்காக நாம் கடந்து போகிற வழிகள் உண்டு. வனாந்திரமாக அதன் வெம்மையை, இந்த உலகத்தின் வெம்மையை நாம் அனுபவித்து நடக்க கூடாத படிக்கு நாம் கஷ்டப்படுகிற வழிகள் உண்டு. நாம் இன்பமாய் நடக்கிற வழிகளும் உண்டு. கர்த்தர் நமக்கு முன்பாக வாழ்க்கையிலே மாறி மாறி இந்த வழிகளை வைத்திருக்கிறார். எப்படி பகலும் இரவும் சீதளமும் உஷ்ணமும் மாறாதோ, அதே போல வாழ்க்கையின் காலங்களும் மாறி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நகைக்கு ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், அழ ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், இப்படி காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறி மாறி வருகிறது. காலங்கள் அப்படி மாறி மாறி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் புதிதாக நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் மாறி இன்னொரு காலத்துக்குள், இன்னொரு பாடுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது அதை எதிர்கொள்வது நமக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடக்கக்கூடிய விதத்தை, வழியை அறியும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக பகலிலே மேக ஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் போனார் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அந்த பகலிலே மேக ஸ்தம்பமாய் போன கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருளை வெளிச்சமாக்கினார். அதே சமயத்துல அவருடைய சத்துருக்களுக்கோ வெளிச்சத்தை இருளாக மாற்றினார். அப்படிதான் நம்மை பயக்கிறவர்களுக்கு பகைவராகவும், நம்மை நேசிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும் கர்த்தர் நம்மோடு கூட, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவராகவும் அவர் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். நாம் நடக்கிற வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை புதிதான ஒரு காரியத்திலே நீங்கள் பிரவேசித்திருக்கலாம்,
புதிதான ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் தொடங்கி இருக்கலாம். இது எப்படி ஆகும், எப்படி முடியும் என்று உங்கள் மனசு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு சித்தமான வழிகளிலே தான் நீங்கள் போகிறீர்களானால் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர். உங்கள் வழிகளில் எல்லாம், வாழ்க்கையின் கடினமான நேரங்களில் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் சந்தோஷப்படும் பொழுதும் அவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பது அவருக்கு பிரியம். எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய வழிகளில் அவருக்கு பின்னாக தான் நீங்கள் போகிறீர்களா என்று பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். அதே போல இன்னொரு காரியம், அவர்களுக்கு எஜமான் இல்லை, மேய்ப்பன் சிதறடிக்கப்பட்டு விட்டால், அந்த மிகாயா தீர்க்கதரிசி அந்த ராஜாவுக்கு, யோசபாத் ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் சொன்னது அதுதான். அந்த மேய்ப்பன் வெட்டப்பட்டு விட்டார், அந்த ஆடுகள் சிதறடிக்கப்பட்டது என்று சொல்லி. மேய்ப்பன் மந்தைக்கு தலைவனாக, எஜமானாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அப்படிதான். தாவீது தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்வார், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் இந்த ஜனங்களை எதிர்க்க வந்தது. நான் போய் சிங்கத்தின் வாயை கீறி ஜனங்களை தப்புவித்தேன் என்று சொல்லி. நல்ல மேய்ப்பராக கர்த்தர் நமக்கு செய்வதோ அதுதான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், நான் நல்ல மேய்ப்பராக நான் வந்திருக்கிறேன். தனக்கு சொந்தமல்லாத கூலியாள் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததினாலே ஓனாய் வருகிறதை கண்டு அவன் ஓடி போவான், தன்னை தப்புவித்துக் கொள்ளுவான். நானும் அப்படி இல்லை, ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் வந்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் வெளிப்படுவார். நம்மை சத்துரு தாக்காதபடி, இருளின் ஆதிக்கங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி, இருளின் காரியங்கள் நம்மை அழித்து போடாதபடிக்கு அவர் நமக்காக அவர் எதிர்ப்படுவார். கர்த்தர் நமக்காக எதிர்பட்ட ஒரு பெரிய இடம் அந்த கொல்கதா. அந்த கொல்கதா மேட்டிலே, அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக சத்ருவுக்கு எதிர்பட்டு நம்முடைய ஆத்மாவை மீட்டு கொண்டார். நமக்கு நித்திய ஜீவனை அவர் சம்பாதித்து தந்தார். நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். நல்ல எஜமானாக தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு உங்களுக்கு பெரிதாக தெரிய வேண்டும். அவருடைய ஜீவனையே அவர் தந்தவர். இயேசுவை போல ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் வேறு யாரும் கிடையாது. தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் அவர் உங்களுக்காக சிலுவையிலே ஊற்றி கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், ரத்தமும் தண்ணீரும் வருகிற வரைக்கும் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்த ஒப்பு கொடுத்தார். அதே போல பாடுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் அவர் நமக்காக பட்டார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சோமாயிரும். அந்த கல்வாரின் இரத்தத்தை நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் பாவ மன்னிப்பை தருகிறார். அந்த சத்துருவிடமிருந்து உங்களை அவர் வெள்ளைக்கு பாதுகாக்கிறார். ஜீவனை கொடுத்து என்னை மீட்டி, தெய்வ ஆட்டுக்குட்டி எனக்காய் வாண்டி, ஜீவியத்தை முற்றும் மாற்றிவிட்ட தேவாதி தேவா உம்மை துதிப்பேன். இயேசு என் மேய்ப்பர், இயேசு என் மேய்ப்பர், இயேசு என் மேய்ப்பர், அவர் பின்னே நான் என்றும் நடப்பேன். அந்த கல்வாரி சிலுவையே தியானித்து உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.